கள்ளிமடை பகுதியிலே இருந்து நக்கீரன் என்கின்ற நான் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களிடம் பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிய பிரச்சனையில் மின் இணைப்பு தர மறுத்து வருகின்ற வெள்ளலூர் மின் இணைப்பு பொறியாளர் அவர்கள் தர மறுப்பதை கண்டித்தும், மேலும் அரசு உடனடியாக அந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய இலவச வீட்டுமனை பட்டா பெற்று வசிக்கக்கூடிய மக்களுக்கு மின் இணைப்பு தருவதற்கு நடவடிக்கை எடுக்க கோரியும் மனு அளிப்பதற்காக இந்த மக்களோடு திரண்டு இங்கே வந்திருக்கின்றோம். கடந்த 2022ஆம் ஆண்டு மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவாக வழங்கப்பட்ட இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் தற்பொழுது நீதிமன்றம் சென்று எங்களுக்கே இந்த இடம் உரியது என்று நீதிமன்றத்தினுடைய ஆணை பிறப்பித்திருப்பதாக, அந்த நீதிமன்ற ஆணையை மின் நுகர்வோருக்கு அனுப்பியுள்ளதாகவும், அதனால் நாங்கள் தர மறுக்கின்றோம், நீங்கள் மேற்கொண்டு அரசிடம்தான் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதனை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு சரி செய்து ஏழை எளிய மக்கள், வீட்டுமனை இல்லாத மக்கள் வீடு கட்டுவதற்கு துணை நின்று இவர்களுக்கு மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் கேட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்தோம். அரசு தான் எங்களுக்கு கொடுத்துருக்கிறது, நாங்கள் யாருமே குற்றம் சொல்ல முடியும். நாங்கள் தொடர்ந்து 1999ஆம் வருடம் முதல் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மூலமாக தொடர்ந்து போராட்ட களத்தில் சந்தித்து 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி வந்த பிறகுதான் எங்களுக்கு அந்த நீதிமன்ற உத்தரவு கிடைத்து எங்களுக்கு பட்டா வழங்கியது, அரசு பட்டா வழங்கியது. இதில் எங்கள் மீது என்ன தவறு இருக்கிறது? அரசு தான் இதை சரி செய்து மக்களுக்கு கொடுத்த பட்டாவிற்கு மின் இணைப்பு தர நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த நிலத்தினை அரசுடைமையாக்காமல் சென்று விட்டதாகவும், அதிலே தங்களுடைய பெயரை ஈசி போட்டால் எங்களுடைய பெயரே வருகிறது, அதனால் எங்களுக்கு தான் பூமி சொந்தம் என்று அந்த இடத்திற்கு சொந்தமான நில உரிமையாளர்கள் இன்றைக்கு நீதிமன்றம் சென்று இதை தடுத்து நிறுத்துவதற்கு வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். எனவே இதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம்தான் தலையிட்டு இதை சரி செய்து இந்த மக்களுக்கு உடனடியாக மின் இணைப்பு, ரோடு வசதி, தண்ணீர் வசதி எல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்கிறோம். மேலும் இது சம்பந்தமாக வீடு கட்டுவதற்கு இந்த மக்களுக்கு வழிவகை இல்லை. அரசு வங்கியிலே கடன் கொடுத்து இவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு எப்படி இது ஒரு நில உரிமையாளர்களுக்கு சொந்தமான அதிக நிலம் வைத்திருப்பவர்களிடம் இருந்து அரசு கையகப்படுத்தக்கூடிய நிலமாக அன்றைய காலகட்டத்தில் எடுத்தது. கிட்டத்தட்ட 96 பட்டா வழங்கிவிட்டார்கள். பட்டா வழங்கியது யாருக்கு என்றால் எஸ்சிக்கு என்று எடுத்த நிலத்தினை முற்பட்ட சாதியினர் கையகப்படுத்தி விட்டார்கள். இதை அறிந்து நாங்கள் டாக்டர் அவர்கள் மூலமாக தொடர்ந்து போராட்ட களத்தில் இறங்கியதன் விளைவாக அன்றிலிருந்து 2000 வருடம் வரை தொடர்ந்து போராட்ட களத்தில் இருந்தோம். 2001ஆம் வருடம் நீதிமன்றத்தில் தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக, மக்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே திமுக ஆட்சி உடனடியாக 2021 வந்தபொழுது அந்த தீர்ப்பு வந்ததன் அடிப்படையிலே அவர்கள் எங்களுக்கு இந்த பட்டாவினை வழங்க முற்பட்டார்கள். இந்த நிலையிலே மீண்டும் இதில் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்கள் எந்த கவனமும் செலுத்தாததனால் இன்றைக்கு மீண்டும் நில உடைமையாளர்கள் நீதிமன்றம் செல்கின்ற வகையினை ஏற்பட்டுவிட்டது. இதனை தடுத்து நிறுத்தி உடனடியாக மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.